தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைய கதையின் தலைப்பு நந்தகோபர் கண்ட லோகம். ஒரு சமயம் ஏகாதசி விரதம் இருந்த நந்தகோபர் துவாதசி அன்று நீராடுவதற்கு யமுனையில் இறங்கினார். அது இரவு நேரம், இன்னும் விடிய தொடங்கவில்லை. பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்பான நேரம். அது அசுர நேரம். அது அசுர நேரம் என்று அறியாமல் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் வந்துவிட்டது என்று எண்ணி தண்ணீரில் இறங்கினார். உடனே வர்ணனுடைய வேலைக்காரன் ஒரு அசுரன் அவரை பிடித்து கொண்டு போய் வர்ணனிடம் சேர்த்தான். தண்ணீரில் இறங்கிய நந்தகோபர் வெகு நேரம் வெளியில் வராதை பார்த்து அவருக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது என அறிந்து கொண்டு கதிரபடியே ஓடி போய் கிருஷ்ணரிடம் தெரிவித்தார்கள். வருணலோகத்துக்கு நந்தகோபர் கொண்டு போகப்பட்டு வருவதை தெரிந்து கொண்டு கிருஷ்ணர் அந்த வர்ணரிடம் போனார். கிருஷ்ண தரிசனம் கிட்டியதால் பரமானந்தம் அடைந்த லோகபாலரான வர்ணதேவர் கிருஷ்ணரை முறைப்படி பூஜித்து துதித்தார். பிரபு, இன்றுதான் என் விருப்பங்கள் நிறைவேறின. மூடனான என் வேலையால் தங்கள் தந்தையை கொண்டு வந்து விட்டான். அக்குற்றத்தை மன்னியுங்கள். இதோ தங்கள் தந்தை, அழைத்து செல்லுங்கள். பகவானே, எனக்கும் தாங்கள் அணுகிறீங்கள் என்று பிரார்த்தித்து நந்தகோபரை கிருஷ்ணன் ஒப்படைத்தார். திரும்பி வந்த நந்தகோபர் வர்ணலோகத்து செல்வத்தையும் வர்ணதேவர் கிருஷ்ணருக்கு செய்த பூஜையும் பற்றி ஆச்சரியத்தோடு மற்றவரிடம் கூறினார். இதையெல்லாம் கேட்ட கோபர்களுக்கு கிருஷ்ணன் சாட்சாத் சர்வேஸ்வரனே, கிருஷ்ணனுடைய பிரம்மஸ்வரூபத்தை நாம் பார்க்க முடியாது என்ற நினைப்பேன் கிருஷ்ணர்களுடைய விருப்பம் புரிந்தது. அதை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்டார். சிறிது நேரம் அவர்கள் வைகுண்ட லோகத்தை காட்டினார். வைகுண்டத்தில் வேதங்களால் துதிக்கப்படுகின்ற கிருஷ்ணரை பார்த்து நந்தகோபர் முதலானோர் பரமானம் அடைந்தார்கள். நன்றி, வணக்கம். நாளைய தினம் ராசலீலை பார்ப்போமா? வணக்கம்.